18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வணக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள் ஏகப்பட்டதை எடுத்து அடுக்கி தொடுத்து கப்புன்னு வச்சிருக்கோம். பட்டு எடுத்து போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள மடார்னு போவோம். இப்ப நாம நேரா செமச்சீனுமாக்குள்ள போறோம். ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரையும் திரட்டுங்கடான்னு சொல்லி அப்படியே முதல்வர் உத்தரவு போட்ட உடனே திமுக காரவெல்லாம் பம்பரமா சுரண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நாம சிவனேன்னு உட்காந்தா சரிப்பட்டு வராதோ எட்ரா வண்டின்னு சொல்லி நம்ம அண்ணன் எடப்பாடி அண்ணன் சரக்குன்னு வண்டி எடுத்தாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு அடிச்சு பிடிச்சு பாருங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மந்திரி அதாங்க நம்ம மா சுப்பிரமணியன் ஆச்சு. அவங்க எப்ப பார்த்தாலும் ஓடுவாங்கல்ல. இப்போ நடந்தே போயிருக்காங்க. மலை கிராமங்களுக்குலாம் போய் உங்க வீட்டில் என்ன இருக்கு, உங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்க, டக்குன்னு நான் பண்ணி தந்துடுறேன், ஏது வேணும் என்ன வேணும், அண்ணன் இருக்கும்போது கவலை இல்லைன்னு சொல்லி அடிச்சு போய்கிட்டே இருக்காருலாம். டாக்டர் வந்து பார்த்தாங்களா? ஆமா சார் பார்த்தேன். அது அடிக்கடி வந்து செக் பண்ணுறாங்களா? செக் பண்ணுறேன். கை இப்படி நீக்கி ஆயில் ஒன்று அந்த துளசியம்மா அவங்களுக்குலாம் வந்து பிசியோ பண்ணுறாங்க. இங்கே வேற யாருக்கும் எதுவும் இல்லை. ப்ரெஷர் சுகர் அது மாதிரி ஒன்று இல்லை. நீங்க மட்டும் தான் பயஞ்சாடிய பாம்பை பிடிப்பீங்களா? எங்க ஊர்ல பிடிச்சிருக்க பாம்பு பாருங்க, 18 3 அடி செஞ்சா. ஆமா பாரு, நாங்க என்ன சும்மாவான்னு சொல்லி அவியல் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ நேரா நம்ம எங்க வரோம், கவுண்டருக்குள்ள போறோம். முத்துராசன் ரெடியா இருக்காங்க. எடப்பாடி ஐயா வண்டி எடுத்துட்டு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு என்ன வேலை வந்துச்சு? சரி, அப்படியே போனாலும் அவர் வாட்டுக்கு ஒத்தையில போக வேண்டியதானே. பாசக்கா கூட ஆட்டுக்கிட்டு போனா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது, போங்கப்பா அப்படின்னு சொல்லுதாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலிப்பொறியில் மாட்டிக்கொண்ட எலி போல் இன்றைக்கு மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். தப்ப முடியாத அளவிற்கு தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பொறிக்குள் எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கொண்டார். அதிலிருந்து மீள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிற நிலையில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்ததை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் எவரும் ஏற்கவில்லை, நிராகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதிமுக தொண்டர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, பிஜேபியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இப்படி ஐயா முத்தராசையா பேசின உடனே லைட்டா கோவப்பட்ட முருகையா என்ன சொன்னார், இந்த மாதிரி கிண்டல் பண்றது நிறுத்துக்கு முதல்ல. சும்மா எங்களே கிண்டல் பண்ணிட்டே இருக்கியா? எங்க கூட சேர்ந்தா ஒண்ணு நடக்காதா? பாருங்க, சிறுபான்மையினர், வடகிழக்கு சிறுபான்மையினர் பூரா எங்களை தான் ஆதரிக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் எங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாருங்க அப்படி சவால் விட்டுருக்காருலா. நார்த் ஈஸ்டில் சிறுபான்மையினர் முழுமையாக அதிகமாக இருக்கிற மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. கோவாவில் சிறுபான்மையின் மக்கள் 80% மேலே ஆட்சியில் மக்கள் இருக்கிற பகுதி. கோவாவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறது. பக்கத்து மாநிலம் கேரளாவில் சிறுபான்மை மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுடைய கூட்டணிக்கும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து கொண்டு அதே வேகத்தில் சொல்றாரு முதலமைச்சர் ஐயா எல்லாரும் ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்ல. சமூக நீதி விடுதுன்னு என்னமோ சொல்லுதாருல. எங்க சமூக நீதி இருக்குன்னு கேட்க, ஆமா நானும் கண்ணாடியை போட்டு முக்கு நின்று பார்க்கிறேன், சமூக நீதியவே காணுமே, அப்புறம் விடுதி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்காருல. முதல்ல நான் அவரை கேட்குறேன், ஏதாவது ஒரு ஹாஸ்டலை போய் பார்த்துருக்கிறாரா? நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்குறேன். அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் மிக கேவலமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு கொடுமை இருக்கிற ஹாஸ்டல்களில் சும்மா பேரை மட்டும் மாற்றிட்டா ஆகுமா? நான் கேட்குறேன், முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும், ஏதாவது ஒரு ஹாஸ்டல், இத்தனை மாவட்டத்துக்கு போகிறாருல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாங்கல்ல, அந்த ஹாஸ்டலை வந்து போய் பார்த்துருக்குறாங்களா? சும்மா பேர் மாற்றுறதுனால ஒன்றுமே நடக்காது. நான் சொல்கிறேன், மத்திய பிரதேசில் போய் SC/ST ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு வாங்க. பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் போய் உங்களுக்கு பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க, அங்கே எவ்வளோ சிறப்பான வசதியை செய்து கொடுத்துருக்குறோன்னு. பக்கத்தில் போய் கர்நாடகாவில் பார்த்துட்டு வாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலம், அங்கே எவ்வளோ சிறப்பான ஹாஸ்டல்கள் இருக்கிறது என்பதை. தெலுங்கானாவில் போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளோ சிறப்பான ஹாஸ்டல்ஸ் இருக்குன்னு. இப்படி இவர் கேட்ட அடுத்த செகண்ட் அப்படியே சர்றன்னு பயர் உருன்னு போது. யார் தெரியுமா? நம்ம அண்ணன் சீமான். அவரும் கேட்காரு, சமூக நீதி எங்க இருக்கு என்று கேட்கிறேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு அண்ணன் அப்படியே அடிவகத்திலிருந்து எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, 5 கிலோமீட்டர் கேட்குது. நான் வந்து கோனார் ஆதிக்குடி, 2வது தாய்க்குடி. எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர் தான் பெருமக்களே. 2 அமைச்சர் 2 பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். திருநெல்வேலியில் கோனார் இல்லையா, கோயம்புத்தூர்ல இல்லையா, திருநெல்வேலியில இல்லையா, திருவண்ணாமலையில இல்லையா? 2 அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள. 2 அமைச்சர் தான் தமிழ் குடியில் 2வது பெரிய தொல்குடிக்கு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறப்பினாலேயே இதுல பிறந்ததுனாலேயே, இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது? அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்டன், எங்க அப்பன் பெரியப்பன் காலத்துல போயிடுச்சு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம், ரட்டமலை சீனிவாசனின், அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பேத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது. இன்னொரு விஷயத்தை கேட்ட உடனே டக்குன்னு சொன்னார்லா, என் உயிர் உள்ளவரை, என் உடல் உள்ளவரை, என் தமிழ் உள்ளவரை. எனக்கு வருது, ஆனா அவருக்கு வரலங்க. நான் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு என்னைய மாதிரி மூச்சு வாங்காம சொல்றார். கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிற 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி போடும். இப்படி 2 பேரும் அப்படியே நரம்பு புடைக்க உடல் புடைக்க பேசும்போது திருமானே வந்தாரு. எதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சு பேசுறீங்க? அவர் செஞ்சது நல்ல விஷயம் தானே. மாணவ பருவத்திலிருந்து தானே ஆரம்பிக்குது அரசியல். அங்க சமூக நீதியை கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிரும்ல. இதுல என்னத்தை நீங்க தப்ப கண்டியேன்னு ஒரு கொஸ்டினை கொக்கியா போட்டார். இந்த நன்னாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகம் எங்கும் உள்ள ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சமத்துவமே இலக்கு, சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம். இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். BC ஹாஸ்டல், SC ஹாஸ்டல், ST ஹாஸ்டல் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நிலை மாறி சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று அழைக்கும் வகையில் அனைத்து விளிம்புநிலை மக்களுக்குமான மாணவர்கள் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருக்கிற இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது, பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. இங்க பாருங்க, அறநிலையத்துறையை தூக்கி அங்கிட்டு கொடுங்க இங்க கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடந்திருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டாரே சூடா. அவர்கள் விருப்பப்படி எடுத்து விடுவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 44,000 திருக்கோயிலை யாரிடம் கொடுத்து நிர்வகிக்கப்பட்டது? 44,000 திருக்கோயிலை நிர்மாணிப்பதற்கு டெண்டர் கோர முடியுமா? ஏலம் விட முடியுமா?
துறை என்று ஒன்று இருந்தால்தான், அரசு அதனுடைய தலையீடு என்று ஒன்று இருந்தால்தான் நிர்வாகம் செம்மைப்படுத்த முடியும், நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முடியும். ஆகவே இந்த அரசு ஏற்பட்டவுடன் இது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு என்ற பிம்பத்தை உருவாக்க நினைத்தார்கள். அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கி இருக்கின்றார் எங்களுடைய உயிரினும் மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதற்காகத்தான் இயலாதவர்கள் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அதையே இந்து சமய அறநிலைத்துறையை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், தெய்வங்கள் உள்ளளவும், தெய்வ நம்பிக்கை உள்ளளவும் நிச்சயமாக இந்த துறை அரசு சார்ந்துதான் இருக்கும், இருக்க வேண்டும். இப்படி நம்ம லைம் லைட்டுக்குள்ள கொஞ்சம் டிம்மா இருக்கிற நேரத்துல சொர்க்கத்தை காட்டுங்கயான்னு கேட்டே இல்ல, நேரம் திருச்செந்தூர் கூட்டு போனோம். அப்படியே குடமுழுக்கு விழாவை தூக்கி எடுத்து காட்டினா சொர்க்கம் அங்க புல்லா இருக்கு திருச்செந்தூர்ல. போங்க. எங்க அப்பா முருகன் இருக்கிறானே, ஐயோ ஆண்டியப்பனா அழகப்பனா என்ன சொல்ல, அரோகரா போங்கன்ட்டாங்க. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பத்திகேசி முருகன் போல எங்கேயும் திருச்செந்தூர் முருகன் ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு கும்பாபிஷேகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்து சேலத்துக்கு போறோம். அங்க கோட்டை மாரியம்மன் கோயில்லையும் விசேஷம். தேரா புடிச்சு இழுத்தா நம்மளோட சேர்த்து சொர்க்கமும் சர்ரு சர்ரு சர்ருலாம் வருது. தேரை இழுத்து வேர்வையை சிந்தி அப்படியே நிக்காகண்டா. அவங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம முஸ்லீம் சகோதரர்கள்லாம் தண்ணியை கொடுத்தாக வருங்க. அந்த தாகத்தை தீர்க்கிற இடம் தான் சொர்க்கம்னு காட்டியிருக்காங்க. கர்நாடகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணார், நானும் தண்டவாளத்தில் படுத்து செல்ஃபி எடுக்க மாட்டேன், பாலத்தில் நின்று தான் செல்ஃபி எடுப்பேன்னு பாலத்தில் நின்று ஏறி செல்ஃபி எடுக்க போட்டோ எடுக்க தமக்குன்னு தண்ணிக்குள்ள உள்ள மனுஷனுக்கு நீச்சல் தெரியல ஓடுருக்கு, ஆளை காணும். ஓடு ஓடு ஓடு. உஷாரா இருக்க வேண்டியது டிரைவிங்ல மட்டும் இல்ல, பாதையிலையும்ன்றதுக்கு இது ஒரு சம்பவம். பாருங்க, ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கூகுள் மேப்பை போட்டு குடும்பத்தோட வண்டியில் ஏறி சர்ன்னு போயிருக்காரு. அது மேப் நேரா காட்டுக்குள்ள கூட்டு போய் கடைசியில் டெட்டன்ல கொண்டே பள்ளத்துல கொண்டே கவுத்திருச்சு. குப்புற உழுந்துட்டாங்க. என்னங்க இப்படி பண்றீங்க? பாகிஸ்தான்ல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஆசையா ஒரு மிருகத்தை வளர்த்திருக்காரு. அந்த மிருகம் தாவி குதிச்சு போய் அப்படியே தெருவில் ஓர்கள் லவக்கு கடிச்சு வச்சு பிடிச்சு. நாய் நினைக்கீடா, அவரை வளர்த்தது சிங்கம். அதாவது பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன்.
அப்படியே தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காசு போட 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 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்குவே அப்படின்னு நாம யோசிச்சிருப்போம் இல்லையா? அது வேண்டாம்னு கவர்மெண்ட் முடிவுன்றதா ஒரு செய்தி வருது. இதை பற்றி நம்ம கேட்கோம். மினிமம் பேலன்ஸ் வந்து 0 பண்ணுறது நல்லா வரவேற்கத்தக்க நியூஸ் தான் சார். இது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சம்பளம் கிரெடிட் ஆகும்போது பிடிச்சாங்க. அது கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் என்னால் மீட்க முடியல. காசு கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இது நம்ம அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்குதும்பாங்க, அடுத்த தடவை போகும்போது பிடிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப மனசு பாதிக்கப்படும். ஒன்றும் இல்லாத வந்து ஓஏபி பண்ணாங்க, இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் நம்பி இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. 100 நாள் வேலைக்கு போகிறவங்க, சின்ன சின்ன கடை வச்சிருக்க வந்து பூ வியாபாரி, கட்டுச்சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் அவங்க பேலன்ஸ் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது இல்லைங்கும் போது நீங்கள் அந்த 1000 ரூபாயில் வந்து எத்தனையோ ஏழை குடும்பங்கள் வந்து அந்த 1000 ரூபாய் எடுத்து அரிசி பருப்பு இதே போல் அத்தியாவசிய பொருட்களுக்கான அவங்க செலவுக்கு இன்றைக்கி உதவுது. அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நாங்கள்லாம் வரவேற்கிறோம். வர வைக்காமல் காரணமே இதுக்கு மேலே வர கையில் இருப்பு இல்லைங்கிறதுனால தான். அதில் நீங்கள் வர வைக்கல, நீங்கள் இவ்வளோ குறைஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு திரும்ப அதுக்கு இன்னும் மினிமம் போடாமல் வச்சிருக்கீங்க, திரும்ப அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நிறையா தடவை மைனஸ் வரைக்கும் வந்திருக்கிறேன் நாளாக. அப்படி அந்த காசு இல்லைனாலும் ஃபைன் போடுறாங்க. அது இருந்தும் என்னால் செலவு பண்ணுறதுக்கு எடுக்க முடியல. கஷ்டம் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நான் தேடக்குள்ள அந்த பணத்தை என்னால் எடுக்க முடியல. நான் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐலாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா டெபிட் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ஆகிடுது. பவுன்ஸ் சார்ஜஸே வந்து ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கேட்டாலும் வெளில மிஷின் இருக்கு, மிஷினில் பார்த்துக்கோங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் பேங்க் சார்ஜஸும் கூட இருக்கு, ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸும் கூட இருக்கு. இதோட சேர்த்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கும் நாங்கள் சார்ஜஸ் எடுப்போம்னா பெரிய மனுஷர்களாக பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ண முடியும். ஏழைக்கு அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு நினைச்சிட்டு போவோம். அங்கே போய் ஒரு ஏடிஎம் கார்டு நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கார்டு ஸ்வைப் பண்ணுவோம். அங்கே போனால் 700 ரூபா தான் இருக்கு, 800 ரூபா தான் இருக்குன்னு கேட்டாக்கா மினிமம் பேலன்ஸ்ல பெனால்ட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பேங்க்ல மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி டெபிட் பண்றாங்க. இது மிகப்பெரிய தவறு. அழகிய உலகத்துக்குள்ள போறோம்னு சொன்ன உடனே சடக்குன்னு சீனாக்கார டப்புன்னு கூட்டு போனாங்க. பாலைவனத்தில் ஆடை அலங்கார போட்டியை நடத்துறோம், அதான் பேஷன்ஸா பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஷாங்காய்க்கு கூட்டு போனாங்க. அங்க பெரிய மால், தண்டி மால். அந்த மாலுக்குள்ள எல்லாம் இருக்கு. நீங்க வெளியிலேயே எதுவும் போவாதீங்க, உள்ளே இருங்க. ஏகப்பட்ட விளையாட்டு இருக்கு. விளையாண்டு வெளியில போகாம வீட்டுக்கு போகாம இங்கனே இருக்கிற காசு பூரா செலவழிங்க. ஆனா அழகா இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க. செல்ஃபி எடுக்கணும்னா ஒரு மரம், ஒரு செடி, ஒரு பூவு, இல்லைன்னா வாளியில் தண்ணி இப்படி வச்சு செல்ஃபி எடுங்க. பாலத்தில் எடுக்கிறேன், தண்டவாளத்தில் எடுக்கிறேன், பஸ்ஸுக்கு அடியில் போய் எடுக்கிறேன், வேண்டாம். அடுத்த தர்பால சந்திப்பு. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா